சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தயாரிப்பு அறிக்கை குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்றும் கனிமொழி தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்றும் கனிமொழி தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும் என்றும் கனிமொழி தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜாவுக்கு இடம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு செயல்படும். அதன் கீழ் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜாவுக்கு இடமளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பணிகளை துவங்கியிருக்கும் நிலையில் தற்போது திமுக சார்பில் முக்கியமாக 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களுடைய தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறிக்கை தயாரிப்பு குழு பொதுச் செயலராக துரைமுருகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அந்த குழுவில் தலைமை தாங்க கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல TKS இளங்கோவன், மேலும் AKS விஜயன், அதே போல PTR பழனிவேல் தியாகராஜன், TRP ராஜா, கோவி செலியன், அதே போல KRN ராஜேஷ்குமார், மேலும் CVM எழிலரசன், அதை தொடர்ச்சியாக MM அப்துல்லா, அதே போல மருத்துவர் எழிலன் நாகநாதன் ஆகியோர், மேலும் மேயர் பிரியா என மொத்தமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கான கிட்டத்தட்ட இந்த பட்டியல் தற்போது திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி தொடர்பாக பேச இருக்கக்கூடிய குழுவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழக பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை தற்போது திமுகவுடைய தலைவர் முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே அமைச்சர் KN நேரு, அதே போல திமுகவினுடைய அமைப்பு செயலர் இருக்கக்கூடிய RS பாரதி, அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு,
அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என இந்த 5 பேர் கொண்ட ஒரு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பணிகளை ஒருங்கிணைக்கவும் அதே போல மேற்பார்வையிடவும் இந்த 5 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அமைச்சர் உதயநிதியும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குழுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை, குறிப்பாக திமுகவுடைய காங்கிரஸ், விசிகே, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என தொடர்ச்சியாக இந்த தேர்தலும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த கூட்டணியின் அடிப்படையிலே நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று ஏற்கனவே திமுக தலைமை தெரிவிக்கிற நிலையில் அதற்கான அந்த கூட்டணி தொடர்பான தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் கொடுப்பது என்பது குறித்தும் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு அந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு தலைமையில் அந்த குழுவில் தலைமை தாங்குவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் நேரு, அமைச்சர் நேரு, அதே போல அமைச்சர் பெரியசாமி, அதே போல அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, அதே போல அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என 5 பேர் இந்த குழுவில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் அறிவிக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இந்த 5 பேர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழு கிட்டத்தட்ட 3 குழுவாக பிரிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகளும் தற்போது திமுக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அமைச்சர் உதயநிதியும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல முக்கியமாக திமுகவுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக 5 பேர் கொண்ட குழுவில் அமைச்சர் உதயநிதி அவர்களும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அமைச்சர் உதயநிதி, அதே போல உதயநிதி ஸ்டாலின், அதே போல அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் ஏவா வேலு, திமுகவுடைய அமைப்பு செயலர் R.S. பாரதி, அமைச்சர் நேரு என 5 பேர் அந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் தற்போது குழு அமைக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பும் திமுக சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.